வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி ஸ்டேஜ் 2 எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின் பேப்பருக்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோல பார்க்க போறது கொஸ்டின் நம்பர் 31ல இருந்து 40 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். The drift of a hole in a semiconductor is brought by செமிகண்டக்டர்ல ஹோலோட drift எதனால நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பில இருக்கிற the vacancy being filled by a valence electron from a neighboring atom. இந்த ரீசனால தான் drift of a hole நடக்குது. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் நியூக்ளியர் ஃபியூயல் இந்த சன் இஸ். சன்ல நியூக்ளியர் ஃபியூயல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் சி, ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கும் ஹீலியமுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரலாம். ஏன்னா இப்ப இந்த ஹீலியமும் படிச்சிருப்போம். ஆனா இங்க சன்ல நடக்கிறது பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன். சரிங்களா? நியூக்ளியர் ஃபியூஷன்ல என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து சேர்ந்து ஹீலியமா உருவாகும். சரிங்களா? ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து ஹீலியமா உருவாகும். அத ஃபியூயல்ன்றது பார்த்தோன்னா ஹைட்ரஜன் தான், பை ப்ராடக்ட் தான் ஹீலியம். அது கூட வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா? அது கூட ஹீட் ஜென்ரேட் ஆகுது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் ஃபியூல் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் சி. In case of amplifiers, which coupling gives the highest gain? ஆம்பிளிஃபயர்ல எந்த கப்ளிங்க்கு ஹையஸ்ட் கெயின் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பில இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங்ல தான் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கெயின் பாசிபிள் ஆகும். ஏன்னா இம்பிடன்ஸ் மேட்சிங் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங்ல பெட்டரா இருக்கும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், the number of unused states in n-bit Johnson counter is. ஜான்சன் கவுண்டர்ல அன்யூஸ்டு ஸ்டேட் கேக்குறாங்க. நம்பர் ஆஃப் அன்யூஸ்டு ஸ்டேட் என்னன்றது கேக்குறாங்க. இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆப்ஷன் ஏல இருக்கிற 2n-2n. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன் கவுண்டரோட அன்யூஸ்டு ஸ்டேட்ஸ்க்கான ஃபார்முலா. நம்பர் ஆஃப் அன்யூஸ்டு ஸ்டேட்ஸ்க்கான ஃபார்முலா இதுதான். இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இஸ் யூஸ்ட் கன்வெர்ட் நிமோனிக் கோட் டு மெஷின் கோட்? நிமோனிக் கோட் அப்படின்னா நீங்க ஆப் கோட்னு வச்சுக்கலாம். இந்த ஆப் கோட மிஷின் கோடா மாத்துறது என்ன கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கேட்கறாங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் டில இருக்கிற அசம்பிளி. சரிங்களா? இந்த C++, போர்ட்ரான் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். டீபக்ன்றது ஒரு ப்ராசஸ். சரிங்களா? டீபக்ன்றது கோடிங்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்றது அந்த டீபக்ன்றது. மிஷின்ல கேட்கறது பாத்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் நிமோனிக் கோட் டு மெஷின் கோட். இது அசம்பிளி. சரிங்களா? அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். கம்பைலர். இந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருந்து அடுத்த இன்டர்மீடியட் லெவல் ஆர் மிஷின் கோடு கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? அடுத்த லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கம்பைலர். இங்க அசம்பிளரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிமோனிக் கோட்ல இருந்து மிஷின் கோட் கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், 4-terminal approach is used in measuring low resistance because ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் லோ ரெசிஸ்டன்ஸ்ல 4-terminal approach யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா எலிமினேட்டிங் த எஃபெக்ட் ஆஃப் லீட்ஸ் அண்ட் கரண்ட்ஸ். இந்த ரீசனுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4-terminal approach போயிருப்பாங்க. பர்டிகுலர்லி ஃபார் த லோ ரெசிஸ்டன்ஸ். ஹை ரெசிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா 2-terminal approach போயிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த லீட்ஸ் அண்ட் கரண்ட்ஸ்க்கான எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ்டா இருக்கும். ஆனால் லோ ரெசிஸ்டன்ஸ்ல இது அதிகமா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 4-terminal approach போறாங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், a logic circuit which is used to change a BCD number into an equivalent decimal number. BCD நம்பரை ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பரா மாத்தக்கூடிய லாஜிக் சர்க்யூட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினோட கரெக்டான ஆப்ஷன் வரக்கூடிய பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய டி கோட். டி கோட்ல தான் பாத்தீங்கன்னா பிசிடில இருந்து ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பரா மாத்துறது. பிசிடி டு டெசிமல் அது டிகோடர். டெசிமல் டு பிசிடின்றது என்கோடர். சரிங்களா? மல்டிபிளெக்சர்ன்றது மெனி இன்புட்ல இருந்து சிங்கிள் அவுட்புட்டா மாத்துறது. மெனி டு ஒன்ன்றது மல்டிபிளெக்சர். கோட் கன்வெர்டர்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கோட்ல இருந்து இன்னொரு கோடா மாத்துறது. சரிங்களா? இதுல ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்கிறது பிசிடி டு டெசிமல் நம்பர் கன்வர்ஷன். ஸோ பிசிடி டு டெசிமல் நம்பர் எல்லாம் ஈக்குவலன்ட் கன்வர்ஷனா மாத்துறது வந்து பாத்தீங்கன்னா அதோட சர்க்யூட், அந்த லாஜிக் சர்க்யூட்ன்றது டிகோடர்.
இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், how many digits in binary notation are required for the decimal number 17? இந்த டெசிமல் நம்பர் 17 ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எத்தனை டிஜிட் தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த 17ன்ற டெசிமல் நம்பரை நம்ம பைனரியா கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கிடைச்சிடும். இந்த 17 டெசிமல் நம்பர் 17க்கு பைனரி நோட்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த 17 2ஆல டிவைட் பண்ணும்போது 8 வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 1 வரும். ரிமைனிங் 1 இருக்கும். அதே மாதிரி நம்ம 2ஆல டிவைட் பண்ணிட்டு வரும்போது 4 வரும். ரிமைனிங் 0. அகைன் 2ஆல டிவைட் பண்ணும்போது 2 ரிமைனிங் 0. 2ஆல டிவைட் பண்ணும்போது 1 டைம் வரும். அதுக்கப்புறம் ரிமைனிங் 0 வரும். பைனரி நம்பர் எழுதும் போது நம்ம டவுன்ல இருந்து அப் போகணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 டெசிமல் ஈக்குவல் டு 1 0 0 0 1. இது வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன். இது பைனரி ரெப்ரசன்டேஷன். இதுல நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா 5 டிஜிட்ஸ் இருக்கு. சரிங்களா? நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா 5 டிஜிட்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி ல இருக்கிற 5. சரிங்களா? இந்த மெத்தட், இந்த லாங் டிவிஷன் மெத்தட் இல்லாம இந்த 8421 மெத்தட்லயும், அதாவது அந்த பர்டிகுலர் டிஜிட்டோட வெயிட்டை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அது எப்படின்னா 17 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 பிளஸ் 1. அப்ப இந்த 16 பிளேஸ்ல 1 வரும். ரிமைனிங் எல்லாம் 0 இருக்கும். அந்த 1 கட்டில 1 வரும். இப்போ இது 17. இதுதான் ஈக்குவல் 17. சரிங்களா? இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 5 டிஜிட்ஸ் தான் வருது. எந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், which of the following is not a type of internet networking? இன்டர் நெட்வொர்க்கிங் இல்லாத டைப் எது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ன்றது பாத்தீங்கன்னா மோர் ஸ்பெசிபிகலி கன்ஸ்ட்ரைன் டு பர்டிகுலர் ஏரியா மட்டும் தான் வரும். அதாவது சிங்கிள் நெட்வொர்க் தான் இது. இது இன்டர் கனெக்ஷன் ஆஃப் நெட்வொர்க் மாதிரி எல்லாம் வராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், a diode for which you can change the reverse bias and thus vary the capacitance is called. ஒரு டயோட்ல ரிவர்ஸ் பயாஸை சேஞ்ச் பண்ணும்போது அதோட கெப்பாசிட்டன்ஸ் மாறும். அது என்ன டயோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல வரக்கூடிய வேரக்டர் டயோட். வேரக்டர் டயோடோட யூசேஜ் வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ் ரைஸ் ஆகிறது தான். இல்ல ரிவர்ஸ் பயாஸோட வேல்யூவை மாற்றும் போது இந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ மாறும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.